ஒரு பழமொழி இருக்கு, வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னு. அது மாதிரி டாக்டர் புள்ள பேஷண்ட் சொல்ல முடியாது. பட் டாக்டர் அப்படின்னா ஒருத்தர் டாக்டர் இருந்தாலே ஒரு வெறுப்பு வந்துடும் வீட்டில். எப்போ பார்த்தாலும் மருந்து வாசனை அதை பற்றின பேச்சு வந்துட்டு இருக்கோம். எங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ் அப்படிங்கிற போது பயங்கரமா வந்து ஒரு அந்த ரிப்பல்ஷன் சொல்லுவாங்கல்ல, தூரத்துல போகணும்ன்ற மாதிரி எதிர் சக்தி தான் வந்தது எனக்கு. விசையே வரல, ஈர்ப்பு விசையே வரல, எதிர் சக்தி தான் வந்தது. நல்ல நோபல் ப்ரொஃபஷன் தான் டாக்டர்ஸ், அதெல்லாம் வந்து ஓகே. பட் நானும் டாக்டர் படிக்கலாம் ரெடியா இருந்தேன். ஆனா டாக்டர் படிச்சாலும் சினிமாக்கு தான் போவேன் அப்படின்னு வந்து நான் அடம் பிடிச்சேன். ஸோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே சினிமாவில் சக்சஸ் ஃபெயிலியர் இதெல்லாத்தையும் தாண்டி நான் பெரும் சாதனையா நினைக்கிறது வந்து இந்த சினிமா. எனக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனில் நான் டிராவல் பண்ணிட்டே இருக்கேன், ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு அதை ருசிச்சுக்கிட்டு. அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் இதோ நம்ம ஆஃபீஸில் ஸ்டுடியோல இருந்து தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ சினிமா பயணம் எப்போ ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேனே, ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கும் போதே வந்து நம்மவர் அப்படிங்கிற படத்தில் நடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து நந்தவன தேர்ல சின்னதாக கேரக்டர், அதுக்கப்புறம் சின்னவர் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தலை பரவசம், பமல்கி சம்பந்தன் வந்து கஸ்டம் கேமராமேன். அப்புறம் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், சினிமாவில் நடிகனா மட்டுமே வந்து நான் பயணிக்க விரும்பல. அதுக்காகவும் நான் வந்து வரல. நான் ஒரு டைரக்டராகவும் அறியப்பட விரும்புறேன், ஒரு கேமராமேனாகவும் அறியப்பட விரும்புறேன், எடிட்டராக அறியப்பட விரும்புறேன். அண்ட் என்னென்னலாம் வந்து கிராஃப்ட் இருக்கோ அதை எல்லாத்தையும் கற்றுக்கணுங்கிற ஆசை நிறைய இருக்கு எனக்கு. அண்ட் எனக்கு நிறைய குருநாதர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நானும் நிறைய பேர் உருவாக்கணும் சினிமா.